ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்குறோம். நம்மளில் எத்தனை பேர் நாம் ஒருத்தங்களுக்காக குழம்பு வைக்கணுமா அப்படின்ட்டு யோசிக்கிறோம். அவங்களுக்காக தான் இது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, மல்லி, புதினா, பூண்டு. அதுக்கப்புறம் நான் இன்றைக்கி ஒரு 3 முட்டை எடுத்துருக்கேன். அதில் கொஞ்சம் வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மிளகுத்தூள் எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கடாயில் எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடானதும் வெங்காயம், பச்சை மிளகாய், பூண்டு, கருவேப்பிலை 4த்தையும் ஒன்றா போட்டு வதக்குங்க. நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் தக்காளி, உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா, மிளகுத்தூள் எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு மல்லி புதினாவை போட்டு கலக்கி விட்டு அதுக்கப்புறம் கலக்கி வச்சுருக்கிற முட்டையை அதில் ஊற்றி 10 நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சுங்க. அதை அப்படியே திருப்பி போடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான கார முட்டை ஆம்லெட் ரெடி.